இந்த படத்தில் என்ன பிடிச்சிருந்தது? முதல்ல இந்த படத்தோட இயக்குனர் விஷால் வெங்கட். முதல் சீன்லேருந்து நம்மளை வந்து என்னடா இது, எதை நோக்கி இது படம் நகருது அப்படின்னு ஒரு 20 நிமிஷம் நம்ம யோசிக்க வச்சுறாங்க. 20 நிமிஷம் கடந்ததுக்கப்புறம் இந்த படம் எதை நோக்கி ட்ராவல் பண்ணுறது ஒரு புரிதல் நம்மளுக்கு மெல்ல மெல்ல வருது. அதோட ஒரு பெரும் பாதிப்பாக இன்டர்வலில் ஒரு மிகச்சிறந்த ஒரு ட்விஸ்டோட நம்மளை என்னன்னு நம்மளை நிமிர்ந்து உட்கார வைக்கிறாங்க. இந்த ரைட்டிங் பேட்டர்ன், அவர் எடுத்துக்கிட்ட கண்டென்ட்டை எந்த விதமான நம்மளை வந்து எந்த இடத்துலையும் ஃபோர்ஸ்ஃபுல்லாக நம்மளுக்குள்ளே திணிக்காமல் அதை அப்படியே மேம்போக்காக நம்மளுக்குள்ள ஒரு விஷயத்தை அவர் சொல்ல அந்த விஷயத்தை கடத்திட்டாரு. அவர் தான் முதல்ல. ரெண்டாவது, இந்த படத்தில் கேரக்டர்ஸ் ஆப்வியஸ்லி பர்ஃபார்மன்ஸ்னு வரும்போது ஸ்டார்டிங் ஃப்ரம் அர்ஜுன் தாஸ். இந்த படத்தில் அவர் ஆல்ரெடி ப்ரூவ் பண்ண ஒரு விஷயத்தை மேலும் அதிகமாக ப்ரூவ் பண்ணியிருக்காரு. நிறைய இடங்களில் ரொம்ப சட்டிலாக அந்த மணிமுத்துன்ற கேரக்டருக்காகவே வாழ்ந்திருக்காருன்னு சொன்னோம். பல இடங்களில் இவர் அடி வாங்கிட்டே இருப்பார். நம்மளுக்கே கோவம் வரும், திருப்பி அடியான்னு சொல்ல தோணும். பட் அந்த கேரக்டர் ஏன் அதை வந்து செய்யலை, ஏன் செய்ய மறுக்குது, அவரோட படப்படப்புக்கும் பயத்துக்கும் என்ன காரணன்றதுக்கான ஒரு பேக் ஸ்டோரியும் ஒரு சின்ன ஃப்ளாஷ்பேக்கும் இருக்கும். அதையும் தாண்டி அவருக்கு அந்த ஊருக்குள்ளே இருக்கவே பிடிக்காது. எப்படியாவது அந்த ஊரை விட்டு தாண்டிடணும் ஒரு மனப்பக்குவத்தோடு இருப்பார். ஸோ ஆப்வியஸ்லி அது எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணிட்டு எந்த பிரச்சனைகளையும் போகக்கூடாதுன்ற தயக்கத்தோடய அவர் வாழ்ந்துட்டு இருப்பார். ஸோ அந்த கேரக்டராகவே எண்டு வரைக்கும் ஒரு ஜஸ்டிஃபிகேஷனோட பண்ணியிருப்பாரு. ரெண்டாவது, காளி வெங்கட். இவர் வந்து இதுக்கு மேலே ப்ரூவ் பண்ணணும்லாம் ஒன்றும் இல்லை. ஏதாவது ஒரு கேரக்டர் உங்களுக்கு இவர் பண்ணால் நல்லா இருக்கும்னு தோணுச்சுன்னா அவர் எப்படியாவது கன்வின்ஸ் பண்ணி அந்த கேரக்டருக்குள்ள கொண்டு வந்துருங்க. நீங்கள் என்ன நினைச்சீங்களோ அதை விட 3 மடங்கு, 1 மடங்கு 2 மடங்குல 3 மடங்கு அந்த கேரக்டருக்கு உயிர் கொடுப்பாரு. அந்த பவர் வந்து காளி வெங்கட் கிட்ட இருக்கு. வந்து மற்றும் ஒரு ஜெம் விஷால் வெங்கட்டுக்கு. கண்டிப்பாக இதை வந்து திரையில மிஸ் பண்ணாமல் பாருங்க. இது ஒரு பியூட்டிஃபுல் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். மஸ்ட் வாட்ச்னே சொல்லலாம். ஏன்னா ஒரு சில படங்களுக்கு உங்களுக்கு தியேட்டரில் ஒர்க் அவுட் ஆகிற அளவுக்கு ஓடிடி வந்ததுக்கப்புறம் பார்க்கலாம்னு சொல்றதுக்கப்புறம் அடிக்கிறது அது திரைப்படங்களுக்கு செய்கிற மிகச்சிறந்த துரோகம்னு நான் சொல்வேன். ஸோ கண்டிப்பாக இந்த தியேட்டருக்கு போய் பாருங்கள். ஓவராலாக எனக்கு இந்த படம் எந்த அளவுக்கு மஜாவாக இருந்ததுன்னா 100க்கு வந்து நான் 90 கொடுப்பேன். எந்த விதமான பெருசாக குறை சொல்ல முடியாத அளவுக்கு ஒரு திரைக்கதை, பர்ஃபார்மன்ஸுமே ரொம்ப பிரமாதமாக இருந்தது. இசை, டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ் எல்லாத்துலேயுமே ப்ராப்பராக ரொம்ப யோசித்து உழைச்சிருக்காங்க. அதுக்கான அவுட்புட்டுமே பார்க்குறப்போ ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஸோ 90 மார்க்ஸ், இந்த 10 மார்க்ஸுமே லெஸ் பண்ணணும்ன்றது தான் லெஸ் பண்ணுறேன். மற்றபடி ஒரு சிறந்த படம். பெருசாக லாஜிக்கெலாம் பார்க்காம இவங்க சொல்லுவோம் அந்த கண்டென்ட் எவ்வளோ தூரத்துக்கு சொல்லியிருக்காங்கன்றதை பாருங்கள். கொஞ்சம் பொறுமையோடு அந்த படத்தை ஆரம்பத்தில் பாருங்கள். கண்டிப்பாக அந்த படம் உங்களுக்கு பிடிக்கும். ஸோ